இன்டகிரேட்டட் அகாடமி ஃபார் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ், ஸ்ரீ கிருஷ்ணகான சபா, பாகவத சேவா ட்ரஸ்ட் ஆகியவற்றின் சார்பில் சென்னை டி நகரில் ஸ்ரீ கிருஷ்ணகான சபாவில் 25ஆம் ஆண்டு நாம சங்கீர்த்தனம் துவக்க விழா நேற்று நடந்தது. இதில் யஜ்ஞராம சர்மாவுக்கு சங்கீர்த்தன கலாநிதி மற்றும் கோபி பாகவதற்கு சங்கீர்த்தன சூடாமணி ஆகிய விருதுகளை தமிழக கவர்னர் ரவி வழங்கினார். அந்நிகழ்ச்சியில் பேசும்போது நாம சங்கீர்த்தனம் என்பதற்கு பெரிய பாரம்பரியம் உள்ளது. பாரம்பரிய பண்பாடு பெருமை உடைய நம் நாட்டிற்குள் நுழைந்த வெளிநாட்டினர் அவற்றை அழிப்பதில் குறியாக இருந்தனர். கடந்த 17ஆம் நூற்றாண்டில் பிரிட்டிஷார் உலகின் பல பகுதிகளை கைப்பற்றினர். வேற்றுமொழி பேசும் பிரதேசங்களை அவர்கள் வெவ்வேறு நாடாக பிரித்தனர். அதேபோல் பாரதமும் பல மொழிகள் பேசும் பகுதியாக இருந்தாலும் மக்கள் ஒரே பண்பாட்டை உடையவர்களாக இருந்தனர். பக்தி நெறி வழியாக வேத கருத்துக்களை பின்பற்றி சனாதன தர்மத்துடன் வாழ்ந்தனர். ஆங்கிலேயர்களால் இதை வெவ்வேறு நாடாக்க முடியவில்லை. இங்கு வேற்றுமைதான் பலம், பக்திதான் ஒற்றுமைக்கான ஆணிவேர். பக்தி நெறி மிக்க இந்து தர்மம் அழியும் போது நாம் பாரதத்தினர் என்ற உணர்வற்று சிதைந்து விடுவோம். அவ்வாறு அல்லாமல் நம் தமிழக மக்களை ஒருங்கிணைத்த ஆழ்வார்களும் நாயன்மார்களும் வணக்கத்திற்கு உரியவர்கள். இது போன்ற நாம சங்கீர்த்தன நிகழ்ச்சிகளுக்கு இளைஞர்கள் வருவதில்லை என குறைபடுவோர் உண்டு. நான் சந்திக்கும் இளைஞர்கள் பொறுப்பு மிக்கவர்களாக உள்ளனர். அவர்கள் நம் தர்மத்தின் மீதும் தாயகத்தின் மீதும் நம்பிக்கை வைத்து திரும்பி வருவர். அப்படிப்பட்ட இளைஞர்களை உருவாக்க வேத நெறிகள் பொதிந்த தெய்வீக பாடல்களை பாட வேண்டும். அதுதான் தேச ஒற்றுமை ஆணி வேர் என கவர்னர் ஆளுநர் RN ரவி தெரிவித்தார். Because we see how the world is divided, fighting, conflict, extreme poverty, you have extreme influence as well. How Mother Nature is being tortured, exploited, all kinds of problems which nobody could ever conceive of in the past. Humans are capable of creating all those problems. And that is what is happening across. It's happening many. And we have started feeling, the curtain raiser of what is going to happen if it is not corrected. The way the climate, the way the elements are angry, and they are giving a signal.